வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். லாஸ்ட் லெக்சர் வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ டோட்டலாக 4 மெத்தட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்பர் 1 வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம், செகண்ட் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், தேர்ட் ஒன் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஒன் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த லெக்சரில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ ஹையர் ஆர்டர், ஸோ ஆர்டருடைய வேல்யூ 2 ஆர் மோர் தென் 2. ஸோ இன் ஜென்ரல் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஆர்டர் ஆஃப் n. லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஸோ லீனியர்னா என்னென்னா டிபெண்ட் வேரியபிளும் அதோடைய டெரிவேட்டிவ் உடைய டிகிரி எப்பவுமே 1 இருக்கணும். டிபெண்ட் வேரியபிளும் அதோடைய டெரிவேட்டிவும் எப்பவுமே ப்ராடக்டாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணலாம். ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் உடைய ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு பார்க்கலாம். d power n y upon dx power n plus k1 d power n minus 1 y upon dx power n minus 1 plus and so on plus kn minus 1 dy upon dx plus kn y is equal to capital X. k1 k2 and kn are constants. So x அப்படிங்கிறது function of x only or some constant value. So இதில் ஒரு general case third order linear differential equation நம்ம consider பண்ணலாம். Third order linear differential equation, so that is p3 d cube y upon dx cube plus p2 d square y upon dx square plus p1 dy upon dx plus p0 y is equal to capital X. p3 to p0 all are constant value and capital X is a function of x. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஈஸியாக சொல்யூஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் கன்சிடர் பண்ணலாம். ஸோ டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா ஸோ கேபிட்டல் டி ஈக்குவல் டு டி அப்பான் டிஎக்ஸ், டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் அப்பான் டிஎக்ஸ் ஸ்கொயர், டி கியூப் ஈக்குவல் டு டி கியூப் அப்பான் டிஎக்ஸ் கியூப். அதாவது ஈஸி கால்குலேஷனுக்காக டி அப்பான் டிஎக்ஸ் அப்படிங்கிற டேர்மை நம்ம கேபிட்டல் டி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். டி ஸ்கொயர் அப்பான் டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்மை டி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். டி கியூப் அப்பான் டி எக்ஸ் கியூப் அப்படிங்கிற டேர்மை கேபிட்டல் டி கியூப் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் ஸோ ஆன் அப் டு டி பவர் என். ஸோ டி பவர் என் அப்பான் டி எக்ஸ் பவர் என். இன்வர்ஸ் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா ஸோ இன்வர்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் ஸோ 1 அப்பான் டி. ஸோ இங்கே டிஃபரன்ஷியேஷன் இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் நம்ம இங்கே இன்டகிரேஷன் கன்சிடர் பண்ணுறோம். 1 அப்பான் டி ஈக்குவல் டு சிங்கிள் இன்டகிரேஷன். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம சிங்கிள் இன்டகிரேஷனை கன்சிடர் பண்ணுறோம். 1 அப்பான் டி ஸ்கொயர் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ டபுள் இன்டகிரேஷன். 1 அப்பான் டி கியூப் அப்படிங்கிறது ட்ரிபிள் இன்டகிரேஷன் அண்ட் ஸோ டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டரை தேர்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பி கியூப் d cube y plus p square d square y plus p1 dy plus p0 y is equal to capital X. So p cube d cube plus p square d square plus p1 d plus p0. So into y is equal to x. So இந்த terms எல்லாம் நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா capital F of d, that is function of differential operator. Therefore capital F of d into y is equal to capital X. Higher order linear differential equation உடைய complete solution என்னன்னா y is equal to complementary function plus
particular integral. So in the equation la if x term வந்து 0 அப்படினா then f of d into y is equal to 0. So இந்த equation so நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணலாம் அப்படினா homogeneous linear differential equation. So homogeneous linear differential equation உடைய so complete solution என்னன்னா y is equal to complementary function only. So homogeneous linear differential equation க்கு particular integral உடைய value எப்பவுமே 0 இருக்கும். General function of d into y is equal to x அப்படிங்கிற equation உடைய solution என்னன்னா complementary function plus particular integral. So இந்த equation நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா non homogeneous linear differential equation. Complementary function calculate பண்றதுக்கான procedure பார்ப்போம். Homogeneous linear differential equation consider பண்ணலாம். f of d into y is equal to 0. So f of d ல the d அப்படிங்கிறது differential operator. Algebraic quantity assume பண்ணலாம். So இந்த f of d அப்படிங்கிறது so algebraic equation convert ஆயிரும். So function of d ல capital D அப்படிங்கிறதுக்கு பதிலா so m நம்ம replace பண்ணலாம். replace பண்ணதுக்கு அப்புறம் அந்த algebraic equation solve பண்ணா so நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா roots கிடைக்கும். nature of roots base பண்ணி தான் நம்ம என்ன calculate பண்ணுவோம் அப்படினா complementary function calculate பண்ணுவோம். calculation of complementary function based on the nature of roots. So roots of auxiliary equation corresponding complementary function. So first one என்னன்னா real and distinct, that is d is equal to m1 m2 m3. So corresponding complementary function என்னன்னா complementary function equal to c1 e power m1x plus c2 e power m2x plus c3 e power m3x. Second one, real and repeated roots. That is d is equal to m1 m1. Corresponding complementary function என்னன்னா c1 plus c2x e power m1x. Third one, complex and repeated roots. That is d is equal to a plus or minus ib. So அதுக்கு so corresponding complementary function என்னன்னா e power ax c1 cos bx plus c2 sin bx. Higher order linear differential equation உடைய solutions calculate பண்ணலாம். So question 1, solve d square y upon dx square minus 5 dy upon dx plus 6y is equal to 0. So solution, so given differential equation நம்ம எப்படி consider பண்ணோம் அப்படின்னா capital F of d into y is equal to 0 நம்ம consider பண்ணணும். So d square upon dx square, so capital D square y, d upon dx, so capital D into y, so plus 6y is equal to 0. So then நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா d square minus 5d plus 6 into y is equal to 0. So function of d என்னன்னா d square minus 5d plus 6. So d க்கு பதிலா so m அப்படின்னு நம்ம replace பண்ணலாம். So therefore algebraic equation என்னன்னா so algebraic equation or auxiliary equation. So another name of algebraic equation என்னன்னா auxiliary equation is m square minus 5m plus 6 is equal to 0. So m square minus 3m minus 2m plus 6 is equal to 0. So இதை நம்ம split பண்ணி எழுதிக்கலாம். So m minus 3
minus 2 m minus 3 equal to 0. m minus 2 m minus 3 is equal to 0. So m oda values enna 2 3. So the value of m enna real value and distinct value. So real and distinct udiya corresponding complementary function enna c1 e power m1x plus c2 e power m2x. So final solution enna y is equal to complementary function, that is c1 e power 2x plus c2 e power 3x. So இதுதான் கொடுத்திருக்க differential equation உடைய complete solution. So next question number 2, d power 4 y upon dx power 4 minus 81y is equal to 0. So solution. So இந்த equation நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா d power 4 minus 81 into y is equal to 0. So this is function of d. So f of d is equal to d power 4 minus 81. So auxiliary equation என்னன்னா so m power 4 minus 81 is equal to 0. So இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா m square whole square minus 9 square equal to 0. So a square minus b square formatல இருக்கு. So a plus b into a minus b. So therefore, so m square plus 9, m square minus 9 is equal to 0. So m square is equal to minus 9, m square is equal to 9. So m is equal to plus or minus 3i. So m is equal to plus or minus 3. So real and distinct roots and real and complex roots கிடைச்சிருக்கு. So இதுக்கு corresponding complementary function எப்படி எழுதலாம் அப்படின்னா so a plus or minus bi. So a ஓட value 0, so b ஓட value 3. So இந்த information base பண்ணி so நம்ம corresponding complementary function எப்படி எழுதலாம்னா so roots வந்து complex and distinct. So அதுக்கு corresponding complementary function என்னன்னா so complementary function is equal to e power 0x c1 cos 3x plus c2 sin 3x. இது cf1 based on this is m1, this is m2. So இது real and distinct. So இதுக்கு corresponding complementary function என்னன்னா so c3 e power 3x plus c4 e power minus 3x. So final solution c1 cos 3x plus c2 sin 3x, c1 cos 3x plus c2 sin 3x plus c3 e power 3x plus c4 e power minus 3x. So இதுதான் complementary function. Question number 3, e power 2x, e power minus 6x are linearly independent solutions of which differential equation? So solution. So இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா independent linearly independent solutions கொடுத்திருக்காங்க. So இந்த 2 and minus 6 அப்படிங்கிறது so m ஓட value so 2 so minus 6. அதாவது function of d உடைய roots என்னன்னா so 2 minus 6. ஒரு ஃபங்க்ஷன் உடைய ரூட் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா அதை எப்படி ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் செகண்ட் ஆர்டர் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இதோட ரூட் வேல்யூ என்னன்னா ஏ கமா பி. ஸோ ரூட் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஸோ 2 minus 6 into x plus minus 6 into 2 equal to 0. So x square minus so 4x minus 12 is equal to 0. கொடுத்திருக்க ஈக்குவேஷனுக்கு அல்ஜிப்ராய்க் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் டி யோட வேல்யூ என்னன்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 4d மைனஸ் 12.
therefore function of d into y is equal to 0. So function of d நம்ம இங்க substitute பண்ணலாம். So d square plus 4d minus 12 into y is equal to 0. So differential equation என்னன்னா d square y upon dx square plus 4 dy upon dx minus 12y is equal to 0. So கொடுத்திருக்க linear independent solution உடைய differential equation என்னங்கிறது நம்ம calculate பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெக்சரில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் உடைய சொல்யூஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹோமோஜீனியஸாக இருந்துச்சுன்னா அதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும்தான். நான் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதோட சொல்யூஷன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் நான் ஹோமோஜீனியஸ் உடைய சொல்யூஷன் பர்டிகுலர் இன்டெக்ரல் கால்குலேஷன் எப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ.